வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோவில் இந்த கிறிஸ்மஸுக்கு எக்லெஸ் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதனோட அளவுகளை எல்லாமே கமெண்ட்ல கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அளவுக்கு உங்க வீட்டில் இருக்க கப்பு டம்ளர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு புளிக்காத தயிர் எடுத்துருக்கா, அதை ஒரு பவுல்ல ஊற்றிட்டு அதே கப்பில் 3/4 கப்பு சக்கரை போட்டு விஸ்கு போட்டு நல்லா கரைச்சிடலாம். 10 கிராம் பேக்கிங் பவுடர், 5 கிராம் பேக்கிங் சோடா இதில் போட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வைங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இது போல பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் சக்கரை தயிர் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவை இதில் போட்டுடலாம். எல்லா மாவையும் ஒரே நேரத்தில் கொட்டாம இது போல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கிட்டே வாங்க. இப்ப மீதி மாவையும் நான் இதுல போட்டு கலந்து விட்டுறேன். மாவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா எதுல மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஊத்தி கலந்து விட்டுருவோம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டதுக்கு அப்புறமா மாவை ரொம்ப ஜென்டிலா கலக்குங்க. ஒரே சைட்ல தான் கலக்கணும், நீங்க மாத்தி மாத்தி கலக்க கூடாது. இப்ப ஒரு கை அளவுக்கு ட்ரூட்டி ஃப்ரூட்டியை போட்டுடலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸை போட்டுட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்ப கேக் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ட்ரேல வந்து பட்டர் ஷீட்டை போட்டு அதுக்கு மேல இதை ஊத்திடலாம். பெரிய குண்டான்ல கல்லுப்பு போட்டு அதுக்குள்ள ஒரு ரிங்கை வச்சு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க. நல்லா ப்ரீஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கேக் அது உள்ள இறக்கிடலாம். அடுப்பை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு 30ல இருந்து 45 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தெல்லாம். வெந்துச்சான்னு பாக்கிறதுக்கு இது போல கத்தி போட்டு குத்துனீங்கன்னா மாவு இல்லாம வரணும். இப்ப கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக்கை நல்லா ஆற வச்சு டேப் பண்ணி அதுல இருந்து பட்டர் ஷீட் எடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற சைஸ்ல கட் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம வாங்க மக்களை யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.